நினைவு கூறுகின்ற இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தர் இன்றைய நாளிலும் அந்த அந்நியர் படுகின்ற வேதனைகள், அந்த அந்நியரை குறித்து ஒரு தாயின் இடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம், அந்த தாயானவள் எவ்வளவு மேன்மையானவள், அந்த தாயை குறித்ததாய் கர்த்தர் எவ்வளவு ஒரு மேலான ஒரு நினைவை வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் அவர் தாயாக தகப்பனாக எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற நன்மையான ஈவுகளையும் இன்றைய நாளிலும் கர்த்தர் விடத்திலே இருந்து பேசுவார் என்பது அதிக நிச்சயமாயிருக்கிறது. ஆமென். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். ஆமென். பவுல் அங்கே எழுதுகிறார், கலாத்தியர் சபையினிடத்திலே இருக்கின்ற அந்த வேதனையை குறித்ததாய் அவருடைய இருதயம் அந்த கலாத்தியர் சபையை பார்த்து, அந்த ஜனங்கள் கிறிஸ்துவினுடைய அந்த நாமத்தை, அவருடைய கிருபையை, அவரிடத்திலே இருந்த விசுவாசத்தை அறிந்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் வளர்ந்த வளர்ச்சியை அறிந்த அந்த பவுல் அவர்கள் கிறிஸ்துவை விட்டு மீண்டுமாய் விலகி அந்த பாவமான வாழ்க்கைக்கு நேராய் நடக்கின்ற ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்பதை கண்டவுடனே அவர் எழுதுகின்ற ஒரு வார்த்தை தான், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் என்று அங்கே பவுல் எழுதுகிறார். அங்கே பார்த்தீங்கள் என்றால், ஏன் கற்ப வேதனை படுகின்ற ஒரு அளவுக்காக அங்கே பவுல் அங்கே அந்த வார்த்தையை சொல்லி அங்கே எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மறுபடியும் உங்களிடத்திலே உருவாகும் அளவுக்கு என்றால், எங்களிடத்திலே ஒரு காரியம், எங்களிடத்திலே அந்த கிறிஸ்துவானவர் உருவாகி இருந்தார். ஆனாலும் அந்த கிறிஸ்துவை நாங்கள் புறம்பே தள்ளிவிட்டு நாங்கள் மீண்டுமாய் அந்த பாவமான வாழ்க்கைக்கு நேராய் நடந்ததன் நிமித்தமே தான் அங்கே பவுல் மீண்டுமாக அந்த ஜனங்களை குறித்ததான வேதனையிலே, ஐயோ, ஒரு தாய் எப்படி கர்ப்ப வேதனையிலே தன் பிள்ளைக்காக கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை நினைத்து கூட அந்த பவுல் எழுதுகின்றார், நான் மீண்டும் உங்களிடத்திலே கிறிஸ்துவானவர் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கர்ப்ப வேதனையை இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலும் பார்க்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைய நாள் இறுதி நாளாய் இருக்கிறது, இனிமேல் அந்த கர்ப்ப வேதனையை நான் அனுபவிக்க போவதில்லை, அந்த கர்ப்ப வேதனையை நீங்கள் தரப்போவதில்லை என்ற அந்த விசுவாசத்திலே இந்த மாலை வேளையிலும் ஆவியானவர் எங்கள் நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, என்னுடைய குடும்பத்தில் நானும் எனக்கு 3 சகோதரர்கள், நாங்கள் 4 பேரும் ஆம்பளை படியனுகள். நாங்கள் குடும்பத்தில் செய்யாத அட்டூழியம் இல்லை. நான் இப்போ பார்க்கத்தான் இப்படி இருக்கிறேன். ஆனால் என் லைஃப் இங்கே வந்த நாட்கள்லேருந்து வைத்து கேட்டால் தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுண்டு. ஆனாலும் அங்கே ஸ்ரீலங்காவில் நான் இருக்கக்குள்ள பட்ட பாடுகள், அந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த வார்த்தையை நான் தியானிக்கக்குள்ளே எனக்கு நான் செய்த அட்டூழியங்கள், நான் செய்த காரியங்கள் எவ்வளவு அந்த தாயானவள் எவ்வளவு இருதயத்தில் ஒரு வேதனையோடு எங்களை குறித்ததாக இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் 4 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், சகோதரங்கள் இல்லை. அப்போ 4 பிள்ளைகளும் 4 கோணங்கள். அப்போ 4 கோணம்ண்டா வீடு எப்படி இருக்கும்? அடிடா புடிடான்ட்டு தான் இருக்கும். அப்படித்தான் இருந்த நாங்கள். ஆமாம், அப்படித்தான் இருந்த நாங்கள். பட் ஆனாலும் அம்மா எங்களிடத்தில் சரியான கரிசனை. அம்மா அவ்வளவு அன்பு. அப்பாட்ட நாங்கள் செய்கிற அந்த காரியங்கள் ஒன்றையும் அம்மா சொல்ல மாட்டான். அம்மா எங்களை மிரட்டுவாவே தவிர, ஆனால் அப்பா வேலை விட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தாலும் கூட அப்பாட்ட ஒரு வார்த்தையும் கம்ப்ளைண்ட் என்று சொல்ல மாட்டான். அம்மா அவ்வளவத்தையும் பொறுத்து இருந்ததன் நிமித்தம் தான் இன்றைய நாளிலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த சரணிடத்திலே இருந்த அந்த வேதனையை, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் பின்பதாக என்னிடத்திலே இருக்கின்ற அந்த கர்ப்ப வேதனை அல்ல, அவர் சமாதானத்தின் அந்த சந்தோஷத்தை என்னிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தாயாக அங்கே அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் தூர தேசத்தில் இருந்தாலும் கூட என்னை குறித்தானதான ஒரு நல்ல நினைவை அந்த தாய் வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்.
அதுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே செய்த மாற்றங்கள் தான் அந்த தாயானவள் இன்றைக்கும் ஒரு சந்தோஷத்தின் சமாதானத்திலே இருக்கிறதற்கு காரணம். அந்த தாயானவள் எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பாள் என்பதை நான் இன்றைய நாளில் உணர்வதற்கு காரணம் நான் செய்த காரியங்கள். அதே போலதான் பவுல் எழுதுகிற ஒரு காரியம், அந்த சபையிலே அந்த கர்ப்பவேதனை படுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலும் எங்களுக்குள்ளே அந்த கர்ப்பவேதனையை மாற்றுகின்ற ஒரு மாற்றம், அந்த கர்ப்பவேதனையை மாற்றி ஒரு சந்தோஷத்தின் சமாதானத்தை நாங்கள் கொடுக்கின்ற ஒரு மாற்றம் வராவிட்டால் இன்றைய நாளிலும் ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திலே நிச்சயமாக பேசுவார். இன்றைய நாளிலும் ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தை, இன்றைய நாளிலும் ஸ்பெஷலா தாய்மார்களை குறித்து அந்நியர் தினமாய் இருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தை, எனக்குள் வரும் மாற்றம். எனக்குள் ஒரு மாற்றம் வருமானால் அந்த மாற்றம் அநேக காரியங்களிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆமென். ஒரு தாயானவள் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் தன் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. 10 மாசங்கள் ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த தாயானவளுடைய உடலிலே வெளிப்படுகின்ற மாற்றங்கள் அநேக விதமாக இருக்கும். அதோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு மாற்றங்களாக இருக்கும். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட மாற்றங்களை குறித்து, அந்த மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்றதற்கு காரணம் என்ன? இறுதியிலே ஒரு பொக்கிஷத்தை நான் இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்திற்கு நான் கொடுக்க வேண்டும், இறுதியிலே ஒரு பொக்கிஷத்தை என்னுடைய கரத்திலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த கர்ப்ப வேதனையை சகித்துக் கொள்ளுகின்ற ஒரு தாயாய் இருக்கிறார். பாருங்க, அந்த வேதனை என்பது ஒரு வீணான வேதனை அல்ல. இறுதியிலே ஒரு சந்தோஷத்தை, இறுதியிலே ஒரு மகிழ்ச்சியை, இறுதியிலே அந்த பூரணமான பொக்கிஷம் என்னுடைய கரத்திலே வருகிறதே, அந்த ஜீவன் என்னுடைய கரத்திலே வருகிறதே என்கின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தின் நிமித்தமே தான் அந்த சகிப்பு, அந்த வேதனை, அந்த துக்கத்தை எல்லாவற்றையும் சகிக்கின்ற ஒரு தாயாகத்தான் ஒரு பெண்ணை ஆண்டவர் படைத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வேதனைய அனுபவத்தை ஆண்களாலே மேற்கொள்ள முடியாது. ஆமென். முடியுமா? இல்ல, முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வேதனையைத்தான் பவுல் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று. பாருங்க, அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? பாருங்க, ஏன் தேவனிடத்தில், தேவன் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த அப்படிப்பட்ட ஒரு வேதனை, அந்த கர்ப்ப வேதனையை பட்டதன் நிமித்தம் தான் இறுதியிலே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த கர்ப்ப வேதனை என்கின்ற அந்த அனுபவத்திற்கூடாய் சென்றதன் நிமித்தமே தான் அவருடைய இரத்தம் இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பூரண பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. பாருங்க, ஏசாயா 66வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பாருங்க, என்னவாம், ஒரு தாய் தேற்றுகின்ற ஒரு அனுபவத்திற்கூடாக என் தேவன் எங்களை தேற்றுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டதாக எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார் என்றால், நாங்கள் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டோடுகின்ற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறவர். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுகிறவர்களாக. ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி சுமந்து செல்லுகிறார்? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் என் தேவன், என் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் சுமக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வெறுமனே அவர் மகிமை பொருந்தியவர் மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படியாம் எங்களை தூக்கி சுமக்கிறவர் என்று பார்த்தோமானால், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம்.
இந்த மாலை வேளையிலுமே உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இந்த மாலை வேளையிலுமே ஒரு தாயை இழந்து ஒரு தகப்பனை இழந்த சூழ்நிலையில இந்த இடத்திலே நாங்கள் இருந்தோமானால், அந்த தாய்க்கு தாரமாகவும் அந்த தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருக்கிற என் தேவன் உங்களை தூக்கி சுமப்பார், உங்களை தாளாட்டுவார், உங்களை அரவணைப்பார், உங்களை தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பனாய் உங்களிடத்திலே, ஒரு நல்ல தாயாய் உங்களிடத்திலே மகிமையிலே மகிமை சிறக்க உங்களோடு கூட வந்து நிற்கின்றவராயிருக்கிறார். ஆமென். அதை மறந்து போகக்கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாருங்க, ஒரு தாய்க்கு ஆண்டவர் தேற்றுகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறாரானால், அந்த தாயானவள் வெறுமனே ஒரு சாஃப்ட்னஸ் லேடி அல்ல, ஒரு சாஃப்டான இருதயம் படைத்தவர் அல்ல. அந்த தாயினிடத்தில் இருக்கின்ற ஒரு வைராக்கியம், அந்த தாயினிடத்தில் இருக்கிற பலன், அந்த தாயினிடத்தில் இருக்கிற வல்லமை, அது தேவனாலே மாத்திரம்தான் அளவிட முடியும். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் அல்லது கணவனுக்கு மனைவியை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகின்ற ஒரு கணவனாக இருப்பார்களானால் ஒரு சர்டன் லெவல் மட்டும்தான் அவர்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏனென்றால் முழுமையாக 100% ஒரு பெண்ணை கணவனாலே அங்கே முழுமையாக அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் டைம் டு டைம் அவங்க சேஞ்ச் ஆகிறவங்க இல்லையா? என்னடா அம்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலாது. ஆமென். சீரியஸ் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏனென்றால் உண்மையாவே ஒரு பெண்ணை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஆண்களால். ஆண்களால் இல்ல, தேவனால் மாத்திரம்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏனென்றால் அவருடைய கண்கள் வித்தியாசமாய் பார்க்கும். ஆமென். சோ அங்கே அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு தான் அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே தெபோராளை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். கர்த்தர் பேசுகின்ற வார்த்தையை பார்ப்போம். அங்கே தெபோராள் ஒரு நியாயாதிபதியாக அங்கே தேவன் தெரிந்தெடுக்கிறாள். அந்த தெபோராள் முதன்மையாக அங்கே ஒரு தீர்க்கதரிசியாக அங்கே காணப்படுகிறாள். தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அங்கே ஒரு நியாயாதிபதி. அங்கே நியாயாதிபதிகள் என்றால் யாரு? அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாக்கள் வருவதற்கு முன்பதாக தேவனாலே அங்கே வார்த்தைகள் புறப்படுகின்ற வேளையிலே தேவனாலே அங்கே தெரிந்தெடுக்கப்படுகின்ற ஒரு பாத்திரங்களாகத்தான் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அங்கே நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். அதன் பின்பதாகத்தான் ராஜாக்கள் உண்டாக்கப்பட்டார்கள். அந்த நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகளாக அங்கே நியாயாதிபதிகளாக இருந்த ஒருவர் தான் அங்கே தெபோராள். இந்த தெபோராள் அங்கே நியாயாதிபதிகளுக்குள்ளே பெண்ணாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அங்கே நியாயாதிபதிகள் என்றால் அங்கே தெபோராள் என்றுதான் அந்த 5வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. பார்த்தோமானால் அங்கே 6வது வசனத்திலிருந்து அங்கே தெபோராளை குறித்து எப்படிப்பட்டதாக அங்கே ஆண்டவர் கர்த்தர் பேசுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும்பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். தெபோராள் ஆகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் அங்கே பாழாய் போய் கொண்டு இருக்கிறதை அறிந்த ஒரு தேவ மனுஷியாக அங்கே தெபோராள் காணப்படுகிறாள். ஏனென்றால் தேவன் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்ததன் பின்பதாக எப்படி அந்த கலாத்திய சபையிலே கிறிஸ்துவை அறிந்ததன் பின்பதாக கிறிஸ்துவை விட்டு அவர்கள் தூரமாய் செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை கண்டு பவுல் கர்ப்பவேதனை படுகின்ற ஒரு அந்த அனுபவத்தை போல அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டதன் பின்பதாக அங்கே ஜனங்கள் மீண்டுமாய் அந்த நூதன தேவர்களுக்கு பின்பதாக ஜனங்கள் மீண்டும் பின்வாங்கி போகின்ற அனுபவத்தை கண்டதன் பின்பதாக அங்கே தெபோராள் அந்த வேதனையோடு அங்கே தெபோராள் தாயாக எழும்புகின்ற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? அங்கே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? பெரும் பாதைகள் அங்கே பாழாய் கிடக்கிறது என்பதை ஜனங்கள் காண்கின்றாங்க. இஸ்ரவேல் தேசத்திலே பெரும் பாதைகள் அங்கே பாழாய் கிடக்கின்றது. வழிகளிலே நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடக்கிறாங்க. பாருங்க, நாங்க பக்க வழியா எப்ப எல்லாம் நாங்க நடப்போம்? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவரை பார்த்தோம்டா முன்னால போவோமா? இல்ல, எங்கேயாவது ஒளிச்சு கிழிச்சு போ. பாஸ்டரை கண்டா 2 நாள் சர்ச்சுக்கு வர இல்லைண்டா, பாஸ்டர் துங்காபி ரோட்டால போறேன்டா,
நாங்க பாஸ்டர் அதால போறேன், ஐயோ நான் சர்ச்சுக்கு போகலையே இல்லையா? ஏன் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ், நாங்கள் செய்கின்ற தவறின் நிமித்தம் எங்களாலே ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையோ அல்லது அந்த தேவன் எங்களுக்கு முன்குறித்து அந்த வைராக்கியமாக அந்த உற்சாகமாக அங்கே ஒரு உண்மையான வாழ்க்கை வாழாத காரணத்தின் நிமித்தம் தான் அங்கே என்ன செய்கின்றாங்க, பக்க வழியாக பாவம் நிறைந்ததன் நிமித்தமே தான் அங்கே பக்க வழியாக செல்லுகின்ற அனுபவம். நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் அந்த பக்க வழி வாசல்களை எல்லாம் அடைப்பா. ஆமேன், ஆமேன். பக்க வழி வாசல்களினாலே நாங்கள் நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் முன் வாசல் வழிகளாலே நடக்கிறவர்கள். ஆமேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததிகளாய் எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாருங்க, இங்கே ஜனங்கள் எப்படியாம் பக்க வழியாய் நடக்கிறவர்களாக இருந்ததை கண்டதன் பின்பதாக தெபோராவாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. பாருங்க, கிராமங்கள் அங்கே பாழாய் போய் கிடக்கிறது, பக்க வழியாய் ஜனங்கள் எல்லாம் நடக்கிறாங்க, பெரும் பாதைகள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது, ஜனங்கள் எல்லாம் மீண்டுமாய் தேவனை விட்டு நூதன தேவர்களுக்கு பின்பதாக அங்கே நடக்கின்றாங்க. யுத்த வாசல் வழியாக வந்து இஸ்ரவேலின் 40,000 பேர் அங்கே அவங்களிடத்தில் ஒரு விதமான ஒரு பாதுகாப்பின் ஆயுதங்களும் கூட இல்லை. அந்த இடத்துல தேவன் ஒரு தாயை எழுப்புகிறார், ஒரு தாயை எழுப்புகிறார். அந்த தாயின் பேர் தான் தெபோராள். அந்த தெபோராள் எழும்பியதன் நிமித்தம் தான் மீண்டுமாக நாங்கள் வாசிக்க போன மற்ற காரியங்களில் அந்த தேவன் தெபோராள் எழும்பியதன் பின்பதாகத்தான் அங்கே காரியங்கள் மாறுதலாக நடக்கின்றது. இன்றைய நாளிலும் பாருங்க, தேவன் எங்களுடைய குடும்பத்தை ஒரு பரிசுத்த சந்ததியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். பிள்ளைகளை பரிசுத்த சந்ததியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிள்ளைகள் பக்க வழியாக செல்லுகிறார்களா? எங்களுடைய குடும்பத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட பாதைகள் பாழாய் கிடக்கிறது, எந்தெந்த இடங்கள் பாழாய் கிடக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நாங்கள் நுகர்ந்து கொள்வதற்கே முடியாத ஒரு அசுத்தமான மனமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இன்றைய நாளிலும் இந்த வார்த்தை பெண்களுக்காய் இருக்கிறது. குடும்பமாக பிள்ளைகளோடு இருக்கின்ற தாயின் தகப்பனுமாய் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, உங்களை தெபோராளாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உங்களை தெபோராளாக அழைத்திருக்கிறார். ஆமென். பாழாய் கிடக்கின்ற பட்டணங்களை மீண்டும் சுபிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு தெபோராளை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். பாழாய் கிடக்கின்ற பட்டணங்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு தெபோராளாக. ஆமென். பக்க வழியாய் செல்லுகின்ற புருஷனும் பிள்ளைகளும் பக்க வழியாய் செல்லுகிறார்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் அவர்களை முன்வாசல் வழியாக கொண்டு வரும். ஆமென். அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையற்ற நிலைமையில இருக்குமானால் உங்களுடைய முன்னுதாரணம், உங்களுடைய ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்கு உங்களை அழைத்திருக்கிறார் இந்த மாலை வேளையில். ஆமென். தெபோராளாகிய நான் தாயாக எழும்புகிறேன். ஆமென். தாயாக எழும்புகிறேன். பாருங்க, ஷாரோனியினுடைய அம்மாவினுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் அவங்களோட அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டதன் பின்பதாகவும் அவங்களோட அப்பா திருமணம் செய்த நாட்கள் வந்து அவங்களோட அப்பா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் அந்த தாயாரானவள் அவருடைய காலின் தூங்குகின்றவளை காலுக்கு முன்பதாக இருந்து ஜெபிக்கின்ற ஒரு தாயாக இருந்தார். அந்த தாய்க்கு ஜெபிக்கின்ற சத்தத்தை அவர் கேட்டாலே அந்த காலாலை உதைக்கின்ற ஒரு இருதயமாகத்தான், கடின இருதயத்தோடு இருந்த அந்த தகப்பன் நாளிலும் அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு ஒரு போதகராக, ஆமென், இயேசு கிறிஸ்துவை காண்கின்றவராக மாற்றம் அடைவதற்கு காரணம் அந்த தாயினுடைய ஜெபம். ஆமென். நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய கணவனை குறித்து, ஆமென், உங்களுடைய உறவுகளை குறித்துதான ஒரு இருதயத்தின் பாரத்தோடு இருப்பீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முழு உள்ளத்தோடு இயேசுவை மாத்திரம், ஆமென், இயேசுவை மாத்திரம் ஆராதித்து அவரிடத்திலே பற்றுதலாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்போம். ஆமென். தெபோராளாக இந்த சபையிலே அநேகரை எழுப்புகிறார். ஆமென். 12வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம். விழி விழி தெபோராலே விழி விழி, விழி விழி தெபோராலே விழி விழி.
ஆமென். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்தில் என்ன காரியங்கள் நடக்கிறது, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்காததன் நிமித்தமே தான் அந்த பிசாசானவன் எங்களுடைய குடும்பத்தில் வஞ்சகத்தின் ஆவியை ஊற்றுகிறதற்கு காரணம், வஞ்சகத்தின் காரியங்கள் நடக்கிறதற்கு காரணம் தெபோராளாகிய தாய்மார்கள் ஆவிக்குரிய கண்களினாலே எதையும் பார்க்காததன் நிமித்தமே தான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணானவள் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று, மனைவியானவள் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று. ஆமென். அப்படிப்பட்ட அந்த மனைவியானவள் அந்த வீட்டை பார்ப்பதற்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும். வெறுமனே உலகத்தின் கண்களோடு எதையும் நாங்கள் பார்க்க கூடாது. ஏனென்றால் உங்களை தெபோராளாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த நியாயாதிபதியாக தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு தாயாக உங்களை அழைத்திருக்கிறார். அதன் நிமித்தமே ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்து பாருங்க, குடும்பத்தில் என்ன நடக்குது, கணவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது. பிள்ளைகளோடு இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோமா? வேத வாசிப்பிலே நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோமா? பிள்ளைகள் அங்கே சர்ச்சுக்கு வருவதற்கோ அல்லது வேத வாசிப்பில் தினந்தோறும் அங்கே நடக்கிறார்களா, அங்கே ஸ்கூல்ல என்ன நடக்குது, இப்படிப்பட்ட காரியங்களை பெண்களா தாயா இருக்கிற நாங்கள் அதையெல்லாம் நாங்கள் கண்காணிக்கிறோமா? நாங்கள் வெறுமனே பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற காரியம் மாத்திரமல்ல, அதை நன்மையாக இந்த தேசத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு உதாரண பிள்ளைகளாக வளர்ப்பதுதான் ஒரு தெபோராளினுடைய அங்கே ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆமென். நாளில் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். விசேஷ விதமாய் பிள்ளை என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அந்த பிள்ளை ஆண்டாளை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலிருந்து தாயாக தகப்பனாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். பாருங்க, பிள்ளைகள் என்பது எவ்வளவு செழிப்பான எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, ஃபோனில் என்ன நடக்குது, ஃபோனில் அவங்க ஃபோன் யூஸ் பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஒரு காலத்தில் நாங்கள் கிறிஸ்துவே நாங்கள் குற்றஞ்சாட்டுகின்ற யூதாஸ் காரியத்துக்கு போல தான் இருப்போம். நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோமே, ஐயோ பிள்ளை யுத்துக்கு போனானே, ஐயோ நாங்கள் பாஸ்டருக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தெரியுமே, இதுகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் வருமே தவிர, சர்ச் என்பது 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் நாங்கள் கூடுகின்ற ஒரு இடம். ஆனால் மிகுதியான காரியம் தகப்பனும் தாய்க்கும் தான் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்குரிய கட்டாய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்கு செய்கையின் கிரியையாக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் ப்ளேம் பண்ண முடியாது சபையோ அல்லது போதகரையோ, யாரையுமே நாங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. என்னுடைய பிள்ளைக்கு நான் தான் பொறுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. சோ இங்க சொல்லப்படுகிற காரியத்தை பார்ப்போம். என்னவாம்? விழி விழி தெபோராலே, விழி விழி பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். கர்த்தர் யாரின் மேல் ஆளுகை கொடுத்திருக்கிறார்? பராக்கிரமசாலிகளின் மேலே ஆண்டவர் ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். நாளிலும் பலவீனமான பாண்டங்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பராக்கிரமசாலிகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை உங்கள் மேலே நான் ஊற்றி இருக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் பலவான். ஆமென். சிங்கங்களையும் கரடிகளையும் பிக்கு போட்டு போடக்கூடிய அந்த வல்லமை உள்ள அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்கள் மேலே ஆண்டவர் ஊற்றியிருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் பலவீனன் அல்ல. ஐயோ எனக்கு இப்படி நடக்கிறதே, எனக்கு இப்படி இருக்கிறது என்ற அந்த அனுபவத்திற்கூடாக அல்ல, எனக்குள்ளே பலம் இருக்கிறது, எனக்குள்ளே கிறிஸ்து எனக்கு பலனை தந்திருக்கிறார் என்ற அந்த வைராக்கியம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற பொழுது நீங்கள் தெபோராக்களாக இந்த தேசத்திலே காண்பிக்கப்படுவீர்கள். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் எனக்குள்ளே இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். பாருங்க, எனக்குள்ளே அந்த மாற்றம் கிறிஸ்து எங்களுக்குள்ளே ஒரு உருவாகும் போது எப்படிப்பட்ட மாற்றம்.
அந்த தெபோராளாகிய அந்த மனுஷியின் மேலே அந்த பராக்கிரமசாலிகளை மேற்கொள்ளத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை அவள் மேலே தங்குதென்றால், இன்றைய நாளிலும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த வல்லமை பொருந்திய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கிறிஸ்து எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருப்பாரானால் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தின் வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகும் போது எனக்குள் வரும் மாற்றம் என்ன? சும்மா நாங்கள் சொல்ல முடியாது, எனக்குள்ளே நான் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து விட்டது என்றதை நான் வாயின் வார்த்தையினாலே சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையின் செய்கையினாலே, ஆமென், வேதம் சொல்லுங்க, விசுவாசம் கிரியையினாலே வெளிப்படும். அதே போல என்னுடைய வாழ்க்கையின் மறுரூபந்தான் அங்கே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது, கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே ஒரு மறுரூபம், எங்களுக்குள்ளே அந்த புத்திரர், அங்கே தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் மறுரூபப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை போல அங்கே மாற வேண்டும் என்கின்ற அந்த மாற்றத்துக்கு நேராய் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நானும் நீங்களும் இன்னும் மாற்றமடையாமல் இருக்கிறோம். ஏன் அங்கே தேவன் புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது, கிறிஸ்துவானவர் ஆமென் அங்கே எங்களை படைத்தவர் இன்னும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் இன்னும் முழுமையாக மாற்றமடையவில்லை, நான் இன்னும் என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை, இன்னும் அநேக காரியங்களை நான் இழுத்து கொண்டு இருக்கிறேன், அதை விட்டு நான் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய கரத்தை நான் இன்னும் பிடிக்கவில்லை என்பதுதான் இதற்குரிய காரணம். இந்த மாலை வேளையிலும் ஒரு தாயின் அந்த தாயினுடைய இந்த நினைவு கூறுகின்ற இந்த நாளிலும் கூட நான் இவைகள் யாவற்றையும் இழந்தாலும் என் இயேசுவை நான் இழக்கப் போவதில்லை என்கின்ற இருதயத்தோடு இந்த நாளிலும் நாங்கள் இருப்போமானால், அந்த காத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு பதில் கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த மாலை வேளையிலும் நானும் நீங்களும் இருப்போம். ஆமென். அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் மாறும் அளவும் எங்களுக்காய் கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பாருங்க, என்னவாம், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும், ஆவியானவருடைய கிரியைகள் எனக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும், அவருடைய கனிகள் எனக்குள்ளே இருந்து புறப்பட வேண்டும். அவருடைய கனிகள் இருக்குமானால் எனக்குள்ளே இருந்து அவருடைய வரங்கள் செயற்படும். அவருடைய வரங்கள் செயற்படுவதற்கு நான் அவருடைய பிள்ளையாய் முதலாவது நான் மாற்றம் அடைய வேண்டும். அதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும், முழு மனதோடு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு பார்வையை தான் தேவன் இந்த மாலை வேளையிலும் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் முழுமையாக நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேனா? நானும் நீங்களும் முழுமையாக தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம்? அந்த சிருஷ்டியானவர் இன்னும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. கிறிஸ்துவானவர் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் அந்த பிரசவ வேதனை, எப்படி ஒரு தாயினுடைய அந்த 10 மாசம் அந்த சுமந்து பெற்கின்ற அந்த ஒரு குழந்தையை பெறுவதற்கு அவள் படுகின்ற பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆமென். அந்த தாயானவள் தன் பிள்ளையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று அதை உணர்ந்து கொண்டாலே அங்கே அந்த தாயானவளாலே அங்கே வளமை போல அங்கே செயற்பட முடியாது, அங்கே உணவு உட்கொள்ள முடியாது, அங்கே வளமையான காரியங்களை செய்வதே மிகவும் கடினமான ஒரு காரியம். அநேக காரியங்களை சகிப்பதன் நிமித்தமே தான் அங்கே இறுதியிலே தன் பிள்ளையை கரத்திலே பெற்றுக்கொள்ளுகிறார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை அங்கே அவர் பிரசவ வேதனைப்படுவதற்கு நாங்கள் அநேக காரியங்களை சகித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே இறுதியிலே நான் அவருடைய பிள்ளையாக தேவனுடைய புத்திரராக மாற்றமடைய முடியும். இந்த மாலை வேளையிலும் பாருங்க, அங்கே 23வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால்
நாங்கள் எப்பொழுதுமே அவர் தந்த அந்த புத்திர சுவிகாரத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தினந்தோறும் அந்த கடிவாளமிட்ட அந்த கண்களுக்கு இட்டதை போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயற்படுத்துகிறவர்களாக நாங்கள் எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுது அவருடைய அந்த கர்ப்ப வேதனையின் அந்த வேதனையை நாங்கள் குறைக்கிற பிள்ளைகளாக நீங்களும் இருப்போம். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட வேதனையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோமானால் இந்த மாலை வேளையிலும் நான் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். பாருங்க, எனக்குள்ளே வரும் மாற்றமானது கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகும் போது வருகின்ற மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கிறிஸ்துவானவர் எனக்குள்ள நான் அவருடைய வாழ்க்கை அவர் எனக்குள்ளே இருந்து உருவாக வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு நாங்கள் வந்திருக்கிறோமானால் ஆமென், எனக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றம் முதலாவது வரும்? சாயல் மாறும். எங்களிடத்திலே சாயல் மாறும். சாயல் என்றால் என்ன? சாயல் என்றால் என்ன? எங்களுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து அவருடைய பரிசுத்தமான அந்த சாயலை அவரை போல நாங்கள் மாறுகின்ற அந்த அனுபவத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதே அந்த சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவரை போல நான் இருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செய்கைகள், அவரை போல நான் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான் அங்கே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய கரத்திலே அந்த கர்ப்பவேதனையின் அனுபவத்தை விட்டுவிட்டு அந்த சந்தோஷத்தின் மகிமையை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று நானும் நீங்களும் நினைத்தோமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகின்ற முதலாவது காரியம் அந்த சாயல் என்கின்ற காரியம் மாற்றமடைந்திருக்கு. இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த பாவமான அந்த பழைய மனுஷனுடைய அந்த சாயல் எங்களுக்குள்ள இருக்கிறதா, அல்லது புதிய மனுஷனுக்குரிய சாயல் எங்களுக்குள்ள இருக்கிறதா, கிறிஸ்துவுக்குரிய சாயல் இருக்கிறதா? யோசிச்சு பார்ப்போமா? எந்தெந்த சூழ்நிலைகளில் எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய சாயலை கொடுப்பதற்கு இயலாமை இருக்கு? நாங்கள் சாயலை மாற்றுவதற்கு அநேக நேரத்தில் ஜிம்முக்கு போறோம், ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டோம். எங்களுடைய அப்படித்தான் நடக்குது இல்லையா? இந்த மாலை வேளையிலும் என்னையும் உங்களை அழைத்திருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு. ஆமென். என்னையும் உங்களை முன்குறித்ததற்கு காரணம் அவர் என் மேலே நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாதாம்? அங்கே எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கைக்கு அங்கே புதிய மனுஷனாய் இருக்கிற ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் அவன் போவதற்கு காரணம் என்னவாம்? அவன் மோசம் போக்கும் இச்சைகளினாலே மீண்டும் சிக்கப்படுகின்றத நிமித்தமே. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மீண்டுமாய் பாவத்திலே விழுவதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற இச்சைகளினாலே, எங்களுடைய வாழ்க்கையிலே இழுக்கப்படுகின்ற இச்சைகளினாலே. என்னென்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே இச்சைகள் இருக்கிறது? அந்த இச்சைகளை நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டல்லவோ நாங்கள் இயேசு கிறிஸ்து என்னை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய சிலுவையிலே என்னுடைய இச்சைகளை, என்னுடைய பாவத்தின் அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையிலே அவர் கர்ப்பவேதனை பட்டு அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தத நிமித்தம் அல்லவோ நான் புத்திரராய் இருக்கிறேன். ஆமென். அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். மீண்டுமாய் அந்த இச்சை மோசம் போக்கும் இச்சைகளினாலே நான் கெட்டு போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் நான் மாறக்கூடாது என்கின்ற அந்த சிந்தை எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இல்லாதது நிமித்தமே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னும் அந்த கர்ப்பவேதனை பட்டு கொண்டிருக்கிறேனே. இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழக்கூடாது. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஐயோ அங்கே பாவத்தின் வாழ்க்கை நான் அகப்படக்கூடாது. அதிலே இருந்து நான் விட்டு விலகி இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த புதிதான ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்த வேண்டும். அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அவர் பேசுகின்ற வார்த்தையின் பிரகாரம் என்னை ஒப்பு கொடுத்து நீதியின் பாதையிலே என்னை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒப்பு கொடுத்தலின் அனுபவத்தினாலே மாத்திரமே தான் அந்த தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்த முடியும். ஆமென். ஸோ இந்த மாலை வேளையிலும் அங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அங்கே சாயல் மாற வேண்டும் என்றால் அவன் கர்த்தருடைய நீதியை தினந்தோறும் சுமக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தியவனாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே பயமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் மாத்திரமே தான் முதலாவது சாயல் மாறுவதற்கான முதற் படி. இந்த வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படியாமல், இந்த வார்த்தைக்கு நாங்கள் கனம் கொடுக்காமல், ஐயோ வார்த்தை என்னன்னு பேசிட்டு போகட்டும், நான் போனை பார்த்து கொண்டிருப்பேன், ஐயோ நான் வார்த்தை என்னன்னு சொல்லட்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுவேன், இவங்க என்ன சொல்ற, எனக்கு பாஸ்டர் எனக்கு என்ன அட்வைஸ் சொல்றது, பாஸ்டர் அம்மா எனக்கு என்ன சொல்றது, இப்படிப்பட்ட அந்த அனுபவம் இது கர்வத்தின் சிந்தனை, இது பெருமையின் சிந்தனை, இது விழுந்து போற அனுபவம், இது பாவத்தின் அடிமைத்தனம். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இருக்காதபடிக்கு மெய்யான நீதி என்கின்ற அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தினந்தோறும் சுவீகரிக்கிறவர்களாக, அதை சுமந்து செல்லுகிற ஒரு மனுஷர்களாக நான் நீங்களும் இருக்கிற வழியிலே தான் எங்களுடைய குடும்பம் சமாதானத்துக்கு நேராய் மாறும், என்னுடைய வாழ்க்கை சமாதானத்துக்கு நேராய் மாறும், ஆசீர்வாதத்துக்கு நேராய் மாறும். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். பாருங்க, பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போ ஒரு மனுஷனை தரித்துக்கொள்ள, புதிய மனுஷனை தரித்து கொள்ளணுமெண்டா, ஆமென், தேவனுடைய மனுஷனை, தேவனை சாயலை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டுமெண்டா நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் நீதியை நாங்கள் தினந்தோறும் நாங்கள் சுவைக்கிறவர்களாக. ஆமென். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை என்றால் நாங்கள் சுவைச்சித்து தான் நாங்கள் காலையில் நாங்கள் வெளிக்கிட வேண்டும் என்ற அந்த ஒரு பிளான், அந்த ஒரு சிஸ்டம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவர் இந்த மாலைகளிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 14வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் வாழ்க்கை இருக்குமானால் அவனிடத்தில் இயேசுவின் ஒப்புரவு இருக்காது. புரியுதா? இங்கே பக்கம் இருக்கிறார்களுக்கு புரியுதுதானே? பாவத்தின் வாழ்க்கை எங்களிடத்தில் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்புரவின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப பாருங்க, என்னவாம், இயேசு கிறிஸ்துவோடு எங்களை ஒப்புரவாக்குறதற்காக வேண்டியதான் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையிலே எங்களுக்காய் பலியாயிட்டார். அங்க பிதாவானவரோடு நாங்கள் ஒன்றாய் இணைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்கு பலியாய் கொடுத்து என்னை பழைய மனுஷனில் இருந்து ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவதற்கு, என்னுடைய பழைய வாழ்க்கையல்ல புதிய வாழ்க்கை வாழுவதற்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுக்க அந்த இயேசுவோடு நாங்கள் ஒப்புரவாவதற்கு இந்த மாலை வேளையிலும் நான் சிந்திக்க வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், என்னுடைய பழைய மனுஷன் அல்ல, நான் புதிய மனுஷன். என்னுடைய பழைய பாவத்தின் வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கை. ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அனுபவம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சாயலை உண்டு பண்ணும். அந்த சாயலாக நாங்கள் மாற்றம் அடைய முடியும். அப்படிப்பட்ட அந்த சாயலை நாங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக காண்பிக்க முடியும். இந்த மாலை வேளையில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் பின்பதாக நான் மீண்டுமாய் அந்த பாவத்தின் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக நான் சொல்ல முடியாது, சாட்சியாக நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடியாது, சாட்சியாக நான் மற்றவர்களுக்கு இயேசுவை சுவிசேஷிக்க முடியாது. என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்ததன் நோக்கம் இந்த தேசத்தை, இந்த அழிவிலே இருக்கின்ற ஜனங்களை தேவனுடைய அந்த மகிமையிலே சேர்க்கும் பிரகாரம் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதன் நிமித்தமே தான் நானும் நீங்களும் ஒரு சாயல் மாற்றம் அடைகின்ற அந்த வாழ்க்கைக்கு நேராய் எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாருங்க, கிறிஸ்து எங்களுக்குள்ளே உருவாகும் போது எனக்குள் வரும் மாற்றத்தில் முதலாவது சாயலை பார்த்தோம். அங்கே 2வது காரியம், ஒரு மனுஷனுடைய சாயலிலே அங்கே கிறிஸ்து இருப்பாரானால் அவர் பரிசுத்தராய் இருப்பதை போல நானும் பரிசுத்தராய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய 2வது காரியமாய் இருக்கிறது. பாருங்க, 2வது காரியம், அங்கே பரிசுத்தத்தை நாடுவோம். இயேசு எனக்குள்ளே இருப்பாரானால்,
கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரானால் அங்கே நான் பரிசுத்தத்தை நாடுவேன். ஆமென். பாருங்க, அங்கே 1 பேதுரு 1 வசனத்திலே, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு அடையாளம், முதலாவது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியம், நாங்கள் நடக்கின்ற பொழுது நம்மளுடைய நடத்தைகளிலே தேவனுடைய பரிசுத்தத்தை நாங்கள் தினந்தோறும் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிலே அந்த 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 கவனிப்பு எங்களிடத்திலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நாங்கள் நடக்கின்ற வேளையிலே எங்களுடைய செய்கைகள், எங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் அடுத்தது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு தந்த கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், அவர் பரிசுத்தராய் இருப்பதை போல நானும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு நான் செய்ய வேண்டிய காரியம், நான் நடக்கிற பொழுது, நான் இருக்கிற இடத்திலே, நான் சேருகிற இடத்திலே எல்லாமே அந்த பரிசுத்தம் இருக்கிறதா இல்லையா? பரிசுத்தம் இல்லாத இடத்திலே எங்களுக்கு என்ன தேவை? ஆமென். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு சிந்தையுடையவர்களாக நாங்கள் மாற்றம் அடைகின்ற வேளையிலே தான் தேவன் பரிசுத்தராய் இருப்பதை போல நாங்களும் பரிசுத்தர்களாய் நாங்கள் மாற்றம் அடைய முடியும். இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களை கூப்பிட்டாங்க, ஐயோ இல்லை அது நான் தவறா, நான் அதுக்குள்ள நான் போயிட்டேன், அப்படிப்பட்ட அந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்காதபடிக்கு எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே சிந்தை இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னை கர்ப்ப வேதனைப்பட்டு என்னை பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென். அவருக்கு நான் மீண்டும் அந்த வேதனையை கொடுக்காத படிக்கு அவருடைய சாயலாய் நான் மாற்றம் அடைந்திருக்கிறேன். அவர் எனக்கு தந்த அந்த பொக்கிஷமாகிய அந்த பரிசுத்தத்தை அவருடைய நீதி என்கின்ற வார்த்தையினாலே நான் கடைபிடிப்பேன் என்கின்ற அந்த வைராக்கியம் தான் அநேக ஆசீர்வாதங்களுக்கு ஒரு திறவுகோலாய் எங்களுக்கு இருக்கு. இந்த மாலை வேளையிலுமே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கூடாக நாங்கள் நடந்தோமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற போராட்டங்கள், நெருக்கங்கள், ஒரு கஷ்டங்கள் மத்தியிலே ஐயோ நான் கிறிஸ்துவினுடைய நீதியை கை கொள்ளுவதற்கு எனக்கு இயலாமை இருக்கிறது என்ற ஒரு சிந்தை இன்றைய நாளிலும் இருக்குமானால் அந்த பலவீனத்திலே பலத்தை கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தத்தை நாங்கள் நாடுவதற்கு காரணம் என்ன? எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் விட்டு கொடுத்து அந்த மாம்சத்திலே நாங்கள் மாம்சத்தை வெறுத்து நாங்கள் பரிசுத்தத்தை நாடுகின்ற பொழுதுதான் தேவனுடைய மகிமை, தேவனுடைய நடத்துதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இருக்கின்ற மத்தியிலே தேவன் எங்களை நடத்துகிறார், தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார், தேவன் இந்த காரியத்திற்காக யுத்தம் செய்வார் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு எப்பொழுது வரும் என்றால் நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது மாத்திரம்தான் அந்த நிச்சயம் எனக்குள்ளே வரும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அந்த பிரச்சனைக்கு நான் அட்வைஸ் கேட்க நான் பாஸ்டர் இடத்துல நான் போக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் அந்த அந்த அட்வைஸை நான் ரிசீவ் பண்றதுக்குரிய முதலாவது ஸ்டெப்பாக இருக்கு. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம், எங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையை நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுவதற்கு தேவன் எங்களிடத்திலே பேசுவார் என்கின்ற நிச்சயம் இருக்கிறது. ஆனால் அதற்கு நாங்கள் வைக்கின்ற முதலாவது ஸ்டெப்ஸ் என்ன? நாங்கள் கிறிஸ்துவண்டையிலே நாங்கள் போய் நிற்கிறோமா? அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் அந்த தேவோராளாகிய அந்த மனுஷனிடத்திலே கர்த்தர் காண்கிறார். இப்படிப்பட்ட பாழாய் போய் கிடக்கிறது, தேசம் பாழாய் போய் கிடக்கிறது, ஜனங்கள் பாழாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஜனங்களை நான் மீட்டுக் கொள்ளும் பிரகாரம் கர்த்தர் அண்டையிலே நான் போய் நிற்பேன், தாயாய் நான் எழும்புவேன் என்கின்ற அந்த நிச்சயம்தான் அந்த தேசத்தை மீண்டுமாய் ஜெயம் கொள்ளத்தக்கதாய் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை அங்கே காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். பாருங்க, 2 கொரிந்தியர் 7:1 என்ன சொல்லப்படுகிறது என்று இதை பார்ப்போமானால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்
நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவபயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்றல்ல, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்படுவோம் என்கின்ற அந்த அனுபவம் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குகின்ற ஒரு அனுபவம். ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்கு நேராய் ஒரு பரிபூரண பிள்ளையாய் மாற்றுகின்ற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்து மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும் பிரகாரம் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் அந்த சபையை பார்த்து கர்ப்பவேதனை பட்டதன் நிமித்தமே அந்த சபைக்காக இரத்தம் சிந்தினார். அந்த பரிசுத்தத்தை, அந்த சபை பரிசுத்தமாய் என்னை ஆராதிக்க வேண்டும், மணவாளனை அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையின் நிமித்தமே தான் அந்த தேவன் அந்த சபையை, தேவனுடைய மணவாட்டியை பரிசுத்தப்படுத்தினார். இன்றைய நாளிலும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார். நானும் நீங்களும் மணவாட்டியாய் இருக்கிறோம் என்றால் என்னையும் உங்களையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவரை நாங்கள் அசுத்தப்படுத்தாத படிக்கு நாங்கள் எப்பொழுதுமே பரிபூரணப்படுத்த தேவ பக்தியோட பூரணப்படுத்த கடவோம், பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம் என்கின்ற அந்த வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் எப்பொழுதுமே பரிசுத்தத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். நாளில் நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நாளிலும் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நாங்கள் தடைப்படுவதற்கு காரணமே நாங்கள் தான். ஏன்? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும், ஒவ்வொரு காரியங்களும் தான் அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான காரணமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம். இந்த மாலை வேளையிலும் பாருங்க, அங்கே தெபோராளை போல எங்களை அழைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் எங்களை கொண்டு அழிந்து போகின்ற ஜனங்கள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாங்கள் மகிமையிலே சேர்க்கும் பிரகாரம் ஒரு தாயை ஆண்டவர் எடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்திலே தாய் இருக்கிறார் என்றால் அந்த தாய்க்கு இருக்க வேண்டியதான முதலாவது காரியம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் சாயலாக கிறிஸ்துவினுடைய சாயலாய் மாற்றப்பட்டிருக்கிறதா என்பதை தினந்தோறும் அவள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாக அங்கே காணப்படுவார். என்னுடைய பிள்ளை பரிசுத்தமாக அங்கே வாழுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறதா, அந்த பரிசுத்தத்தை நாடிக்கொண்டு இருக்கிறோமா, அந்த பரிசுத்தத்தை நானும் என்னுடைய கணவரும் பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறோமா என்கின்ற அந்த நிச்சயத்தோடு தான் அந்த தெபோராள் இருப்பார். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆவியானவர் இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் கர்ப்ப வேதனை படும் அளவுக்கு நாங்கள் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்கின்ற அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து அவர் நிச்சயமாய் இருக்கிறார் என்றத நிமித்தம் நான் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறேன், அவருடைய பரிசுத்தத்தோடு நான் வாழப் போகிறேன் என்கின்ற நிச்சயம் உள்ளவர்களாய் இன்றைய நாளிலும் இந்த தெபோராக்களாய் இருக்கிற நாங்கள் யாவரும் எழுந்து நின்று நாங்கள் தேவன் அண்டையிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாலை வேளையிலும் இந்த வார்த்தை எங்களிடத்திலே பேசுகிறதென்றால் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அவருடைய பரிபூரணத்தை எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். நாங்கள் பாவமான மனுஷர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம், நாங்கள் அக்கிரமக்காரர்களாகத்தான் இருந்தோம், நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாயாக தகப்பனாக எங்கள் மத்தியிலே வந்து அவருடைய மார்பிலே எங்களை சுமக்கிற ஒரு தகப்பனாக, ஆமென், எங்களை இடுப்பிலே சுமக்கிற ஒரு தாயாக, எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை தாளாட்டுகின்ற ஒரு தாயாக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
பாசத்திலும் உம் பாசம் மேலானது. அப்பாவின் பாசத்திலும் உம் பாசம் மாறாதது. அப்பாவின் உம் பாசம் மேலானது. அப்பாவின் பாசத்திலும் உம் பாசம் மாறாதது. மாறாத பாசம், மறையாத நேசம், ஏசப்பா உங்க அன்புதான். மாறாத பாசம், மறையாத ஏசப்பா உங்க அன்புதான். ஏசப்பா உங்க அன்புதான். ஓ ஏசப்பா உங்க அன்புதான். பாவமான உலகிலே பாவியான எனக்காய் மரித்த அன்பு இயேசுவே. பாசமில்லா உலகிலே தவித்த எனக்காய் பாசம் காட்டி அணைத்த இயேசுவே. பாவமான உலகிலே மரித்த அன்பு இயேசுவே. பாசமில்லா உலகிலே தவித்த எனக்காய் பாசம் காட்டி அணைத்த இயேசுவே. சொல்லுவோம் மாறாத பாசம், மறையாத ஏசப்பா. மாறாத பாசம், மாறாத மறையாத ஏசப்பா உங்க அன்புதான். ஏசப்பா உங்க அன்புதான். ஏசப்பா உங்க அன்புதான். ஓ தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுவோம் Thank you Holy Spirit. லகரதா சேத்தனே. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க ஏசப்பா எங்களை நினைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஓ என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா உங்க மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா உம்மை மறுதளித்தவனா அது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாத விழிக்காதே. ஓ, உதவாத என்னில் அப்பா உம்முடைய வல்லமை இல்லாம என் உலகம் விழிக்காதே. இல்லாம உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம உலகம் விழிக்காதே. ஓ தேவகுமாரா தேவகுமாரா ஓ ஷகனதலரமசியந்தலரே. அப்பா உம்முடைய ஒரு நிமிடம் ஆண்டவரே எங்களை நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரிதானது ஆண்டவரே.
அப்பா ஆண்டவரே ஒரு தெபோராளாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீங்க எங்களை ஆண்டவரே முன்குறித்திருக்கிறீங்க. உம்முடைய ஆண்டவரே சந்ததியா எங்களுடைய பிள்ளைகளை மாற்றும் பிரகாரம் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பெரிதான பொறுப்பை ஆண்டவரே நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தருவீராக தகப்பனே. அப்பா நீங்க நினைச்சீங்க ஆண்டவரே காரியம் மாறுதலாய் மாறும். பாதண்டையில எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.